आरंभां विघ्नोमुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा विघ्नेश महागुरुवे नमः। पट्टाभिषेक रामसमेत नवग्रह भक्ताञ्जनेय स्वामी सन्निधि ஏகாம்பரசத்திரம் பாண்டேஸ்வரம் பஞ்சாயத்து என்ற கிராமத்தில் இருக்குது. பூச்சத்திப்பேட்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தையும் வீராபுரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தையும் பாண்டேஸ்வரம் பஞ்சாயத்தில் ஏகாம்பரசத்திரம் என்ற கிராமத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடியதான் நம்ம பக்த ஆஞ்சநேய சுவாமி. சுவாமியோட திருமேனி பார்த்தீங்கன்னா பச்சைக்கல் மரகத கல்லால் ஆன சுவாமி. இவருடைய வாழ்வில் 27 நட்சத்திரம் 9 நவகிரகத்தை உள்ளடக்கின்றிருக்கார். நம்ம சுவாமிக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி 2018 ரொம்ப வெகு விமர்சையாக கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நித்தியபடி பூஜைகள்லாம் அடியன் கண்ணெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். கோவிலுடைய பிரதான ஸ்தானிகமாக இருக்கேன். கோவிலில் சுவாமியோடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டியதே தரக்கூடிய நவகிரக பக்த ஆஞ்சநேயர். முக்கியமாக எந்த விசேஷத்துக்காக சுவாமி வழிபாடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை. ராமாயணத்தில் ராமபிரானும் சீதா பிராட்டியும் எப்படி பிரிஞ்சு இருந்து அதுக்கு ராமர் கணையாழி கொடுத்து ஆஞ்சநேயர் கணையாழி கொடுத்து ராமனுடைய உத்தரவின்படி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்காரு. அதுபோல் இன்றைய காலத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, கல்யாணம் ஆகாதவா எல்லாருக்கும் கல்யாணம் நல்லபடியாக மனம் போல மாங்கல்யம் அமையிடம், குழந்தை இல்லாதவா எல்லாருக்கும் நல்லபடியாக ராமரே குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் பகவான் இந்த இடத்துல நமக்காக காட்டுகிறார். இந்த இடத்துல என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நமக்காக சுவாமி பக்த ஆஞ்சநேயராக இருக்கார். வரவங்க எல்லாத்தையுமே கை கூப்பி வணங்கிட்டு இருக்கார். அதற்கு காரணம் என்ன? சுவாமி ராமர் தானே வணங்கிட்டு இருப்பார், நம்மளையே வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும். சுவாமி எதற்காக நம்மளை பார்த்து வணங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவன் ஒருவன் தன் மனைவிக்காக ராமனை போல பத்தினியா மனைவிக்கு எந்த ஒரு பொய்யும் புனஸ்காரமும் இல்லாமல் உண்மையாக எவன் ஒருவன் ராமனை போல வாழ்கிறானோ அவனை நான் ராமனாக வணங்குகிறேன் என்று சுவாமி இருக்கார். யாரெல்லாம் வாழ்க்கையில் பொய் பேசாமல் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமா நேர்மையே வாழ்க்கையாக யாரெல்லாம் இருக்குமோ அவங்க எல்லாருமே சுவாமி ராமராக நினைக்கிறாராம். ஆஞ்சநேயர் இந்த கலியுகம் உயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி பகவான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராமாயணம் பார்த்துருக்கவா எல்லாருக்கும் தெரியும். அனுமார் இன்ன வரைக்கும் இருக்கார். இந்த ஆலயம் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம்